Hi students, இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டு DFA கன்வர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று டைரெக்டாக வந்து நமக்கு தந்திருக்கக்கூடிய ரெகெக்ஸ், அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷனை NFAயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு NFAயை DFAயாக கன்வெர்ட் பண்ணுறது ப்ரொசீஜர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் வந்து ரெகெக்ஸை எப்சிலான் NFAயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எப்சிலான் NFAயை DFAயாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். பட் இதெல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ரெகெக்ஸ் டு NFA வந்து சம் ரூல்ஸ் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். அந்த NFA DFA ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரெகெக்ஸ் டு எப்சிலான் NFAயும் வீடியோ போட்டிருக்கோம். எப்சிலான் NFA டு DFAயும் வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் கம்பைன் பண்ணி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெகெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, A vertical bar B the whole star into ABB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, வெர்டிக்கல் பார் பின்னா என்ன மீனிங், உங்களுக்கு A + B அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஞ்சம் பேசிக் திங்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து வெறும் A அப்படிங்கிற ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி டயக்ராம் போடுவோம் அப்படின்னா, ஒரு Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு A இன்புட் எங்கே போகுது, Q1க்கு போகுது. சரி, இது வந்து வெறும் A மட்டும் இருந்தால் போதும். இதே நமக்கு வந்து AB அப்படின்றதா என்ன பண்ணுவோம், ஏபின்னா கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷனாக என்ன பண்ணியிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து A இன்புட் Q1க்கு போகும். அதே மாதிரி நம்ம அடுத்தது என்னது Bன்னு போட்டிருக்கேன். இப்போது B அப்படிங்கிற ஒரு இன்புட்டுக்கு அது Q2 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். இது வந்து என்னது, AB இருந்தால் போடக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலுமே கண்டினியூஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். இன்னொன்று நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது வந்து கன்கார்டினேஷன். இதுவே யூனியனாக இருந்தால் A + Bயாக இருக்கலாம், இல்லது A வெர்டிக்கல் பார் B, இந்த காம்பினேஷனில் இருந்தால் என்ன மீனிங் நம்ம படிச்சிருக்கோம்னா, அதாவது ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் ஸ்டேட்டில் ரெண்டு சேம் இன்புட் போகுதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது, Q1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் ரெண்டு இருக்குது, ஏயும். ஸோ ஏ போட்டாலும் Q0லேருந்து Q1 ரீச் ஆகும், B போட்டாலும் Q0லேருந்து Q1 வந்து ரீச் ஆகும். அப்போது ஏ போட்டாலும் Q0லேருந்து Q1 போகும், இல்லை B அப்படின்னாலும் Q0லேருந்து Q1 போகும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து A + B, தட் மீன்ஸ் ARB, ஏ இருந்தாலும் போகும், RB இருந்தாலும் போகும் அப்படிங்கிற டினோட் பண்ணுறதுக்கான ஆட்டோமேட்டா வந்து இது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், Q0 Q1, ஸோ A, B அப்படின்னு போட்டு எழுதலாம். ஸோ இல்லை அப்படின்னா இதை Q0 to Q1 காம்பினேஷன். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், A + B. இது A bar Bனா மீனிங் என்ன, A + B அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா A ஸ்டார். ஸோ A ஸ்டார்னால் நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் லூப் தான். அப்போ Q0 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் அப்படின்னா A ஸ்டார்னால் இந்த மாதிரி கொடுப்போம். A ஸ்டார் மீன்ஸ் செல்ஃப் லூப், எத்தனை தடவை வேணால் அது வந்து ரொட்டேட் ஆகலாம். இதே AB the whole star அப்படின்னா எந்த மாதிரி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ A ஸ்டார் எப்படி கொடுத்தோமே, AB the whole star நம்ம AB போட்டுட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா அது வந்து தப்பு. அப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ AB ஸ்டார் எப்படி கொடுக்கலான்னா, நமக்கு வந்து ஏன்னா என்னது, ஒரே தட் மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதும் எண்ட் ஆகுறதும் ஒரே ஸ்டேட்டாக இருந்தால் அதை வந்து ஸ்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது சிங்கிள் இன்புட்னா செல்ஃப் லூப் கொடுத்துரும். இதே AB இருந்தது அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ ஆரம்பித்த இடத்துலையே வரணும், அதான் லூப்பிங். அப்போ ஃபஸ்ட்டு A இங்கேருந்து இங்கே போகுது, B இங்கேருந்து இங்கே போகுதுன்னு அர்த்தம். சரி, இதான் வந்து AB ஸ்டார். ஓகேவா? A இங்கே போகுது, பட் திருப்பி B வரும்போது அது ஸ்டார்ட் பண்ண ஸ்டேட்டுக்கே திரும்பி வந்துடுது அப்படின்னா இதை தான் நம்ம AB ஸ்டார் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறோம். இன்னொரு கேட்டகரி என்ன இருக்கும் அப்படின்னா, A + B the whole star வந்துடும். ஸோ அப்போது A + B the whole star எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஒரே ஸ்டேட்டு. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், ஸோ இப்போ Q0 அப்படிங்கிற ஸ்டேட்டில் ரெண்டு இன்புட் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் இது வந்து A, B அப்படின்றோம். சரி, அப்போ இதான் வந்து என்னது, A + B the whole star. நம்ம வந்து A, Bனா எப்படி எழுதுவோம், A + Bன்னு எழுதலாம். செல்ஃப் லூப் இருக்கிறதால A + B the whole star. புரியுதா? ஸோ
ஸோ ஏஆர்பி அப்படின்னா இங்கே மீனிங் என்ன, Q0 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு ஏனாலும் வரலாம், பி வந்தாலும் அதே செல்ஃப் லூப் தான். ஸோ அப்போ ஏஆர்பி அப்படின்னா செல்ஃப் லூப். ஏஆர்பி அது Q0லேருந்து ரீச் ஆகிறதுக்கு, அதாவது Q0லே ஸ்டார்ட் ஆகி Q0லே ரீச் ஆகிறதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஏ இருக்கலாம், ஆர் பி இருக்கலாம். இது செல்ஃப் லூப்னால நம்ம என்ன போடுறோம், பவர் ஸ்டார் போடுறோம். கிளியர்? இது இந்த சின்ன சின்ன விஷயத்தை கம்பைன் பண்ணி தான் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு ஆட்டோமேட்டா வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பின்னா எப்படி போடணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஏபி அப்படின்னா கண்டினியூஸாக வந்து கொடுக்கணும். அப்புறமா ஸ்டார் வந்தது அப்படின்னா செல்ஃப் லூப் கொடுக்கணும். இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி ஸ்டார்னால் என்ன பண்ணணும், இது மட்டும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை பார்த்துக்கோங்க. ஏபி த ஹோல் ஸ்டார் அப்படின்னா ஏ போயிட்டு திருப்பி பிக்கு ரிட்டன் ஏ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வரணும். ஏ ப்ளஸ் பின்னா இந்த மாதிரி இருக்கும். சரி, எந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ரெகெக்ஸை டைரெக்டாக வந்து என்எஃப்ஐயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெகெக்ஸ். சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்டார் இன்ட்டு ஏபிபி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சைட் த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏஆர்பி த ஹோல் ஸ்டார். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஏஆர்பின்னா ஸ்டார் அப்படிங்கிறது செல்ஃப் லூப்பில் கொடுக்கணும். ஸோ Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏஆர்பி அப்போது இது வந்து செல்ஃப் லூப், ஸ்டார் தான். ஸ்டார்னால் செல்ஃப் லூப்பில் தான் இருக்கணும். செல்ஃப் லூப்பில் என்ன இருக்கணும், ஏயாக இருக்கலாம், ஆர்பியாக இருக்கலாம். கிளியர்? இதான் சரி. அப்போது ஸ்டார்னால் நம்ம செல்ஃப் லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஏஆர்பின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏ கமா பி எது வேணால் இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது அவ்வளோவுமே கன்கார்டினேஷன் தான். ஏ இதிலேருந்து அப்புறமா கன்கார்டினேஷன் ஏ, அப்புறம் ஏ டு பி, பி டு ஏ, பி டு பி. ஸோ இப்போ கண்டினியூஸாக போடணும். கன்கார்டினேஷனாக இருந்தால் கண்டினியூஸாக. அப்போ இங்கேருந்து ஏ Q1 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது, அங்கேருந்து பி Q2 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது, அங்கேருந்து இன்னொரு பி Q3 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. நமக்கு ரெகெக்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஃபைனல் ஸ்டேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக்ஸ். சரி, அப்போ வந்து நமக்கு இந்த ஃபைனைட் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ஆட்டோமேட்டா நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும், என்எஃப்ஏ. சரி, அப்போ இந்த ரெகெக்ஸோட என்எஃப்ஏ வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இந்த பேசிக் திங்ஸை வச்சுட்டு நான் வந்து எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெகெக்ஸோட என்எஃப்ஏ வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஜஸ்ட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக ஆட்டோமேட்டா அப்படின்னு மாற்றுங்கன்னா நீங்கள் இப்போ என்எஃப்ஏல மாற்றலாம். ஒருவேளை உங்களுக்கு பிக் கொஸ்டின்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அதை வந்து டிஎஃப்ஏ வந்து மாற்றணும் பேஸ்ட் ஆன் மார்க். அப்போ கொஸ்டினும் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ மாற்றுறதுக்கு நமக்கு என்ன ரூல்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்எஃப்ஏல n ஸ்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஎஃப்ஏல எவ்வளோ ஸ்டேட் இருக்கும், 2 பவர் n ஸ்டேட்ஸ் இருக்கணும். சரி, இது ஆல்ரெடி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துக்கோம். ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எத்தனை ஸ்டேட் இருக்குது, Q0, Q1, Q2, Q3 மொத்தம் 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன வரும், 2 பவர் 4 மொத்தம் 16 ஸ்டேட்ஸ் வந்து வரும். சரியா? ஸோ அந்த 16 ஸ்டேட்ஸ் காம்பினேஷன் என்னெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து பையிலேருந்து எழுதுவோம் கரெக்டாக. Q0, Q1, Q2, Q3, அப்போ அதோட காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எழுதுவோம். தென் Q0, Q1, Q0, Q2, Q0, Q1, Q0, Q2, then Q0, Q3, again Q1, Q2, Q1, Q3, அப்புறமா 3 காம்பினேஷன் Q2, Q3. ஸோ என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த 4 ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே எழுதும். அப்புறம் வந்து இப்போ 2 வந்து முடிஞ்சது. அப்புறம் 3 Q0, Q1, Q2, Q0, Q1, Q3, Q0, Q1, Q2, Q0, Q1, Q3,
Q1, Q2, Q3, Q0, Q2, Q3. ஃபைனலாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 4 ஸ்டேட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட். ஸோ மொத்தம் நமக்கு வந்து காம்பினேஷன் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. சரி, அப்போ 16 காம்பினேஷன் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் படி NFA டு DFAக்கு நமக்கு NFA எவ்வளோ ஸ்டேட் இருக்குது, அதோட 2n ஸ்டேட் வந்து DFAல இருக்கும். பட் எல்லாத்துக்கும் நமக்கு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு என்ன ஸ்டேட்ஸ் தேவையோ அதுக்கு மட்டும் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்டேட் இங்கே என்னது Q0, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் டேபிள் போடுறதுக்கு ஸ்டேட்ஸு இங்கே இன்புட் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, ஏயும் பியும் இன்புட். சரி, அப்போ டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கரண்ட் டயக்ராம் வந்து போடுறேன். சரி, இப்போ நமக்கான டயக்ராம் என்னன்னு தெரியும். டயக்ராம் என்னது, இப்போ டயக்ராம் வேறு பக்கத்தில் வரைஞ்சிக்கிறேன். Q1, B, Q2, again ஒரு B, Q3. இப்போ வந்து டேபிள் வந்து ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன இருக்குது, Q0. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட் நம்ம இது எதுவுமே போடுறது கிடையாது. எது நீடட் ஸ்டேட்டோ அதுக்கு மட்டும் நான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த 16 ஸ்டேட்ஸுக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தேவையான ஸ்டேட்டுக்கு மட்டும் ரெக்கார்ட் ஸ்டேட் மட்டும் ஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா Q0 எடுத்துக்கிறேன். Q0க்கு ஏ இன்புட் அப்படின்னா எங்கே போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ Q0க்கு ஏ இன்புட்னா எங்கே இருக்குது, Q0லே இருக்குது. இன்னொன்று பாசிபிலிட்டி என்ன, Q0 ஏ இன்புட்டுக்கு Q1 போகுது. அப்போ 2 இருக்குது. Q0க்கு ஏ இன்புட்னா Q0, தென் இன்னொன்று Q1. அப்போ 2 ஸ்டேட்டுக்கு போகுது, Q0, Q1. அப்புறமா Q0லேருந்து B பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு செல்ஃப் லூப் மட்டும் தான் இருக்குது. அப்போ Q0. ஓகே, இனி நம்ம இதை எப்படி வந்து ரெடியூஸ்டு டேபிளாக மாற்றலாம் அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன அவுட்புட்டாக வந்திருக்கோம், Q0க்கு A அண்ட் B அப்ளை பண்ணும்போது என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்கள். அதில் ஏதாவது நியூ ஸ்டேட் இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் இங்கே ஃபைன் பண்ணால் போதும். இப்போ Q0 ஆல்ரெடி இருக்குது, இது ஒரு நியூ ஸ்டேட். அப்போ இதுக்கு வந்து இங்கே அடுத்தது ஃபைன் பண்ணும். ஸோ நியூ ஸ்டேட் வர ஃபைன் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த Q0, Q1க்கு வந்து ஃபைன் பண்ணுறேன். தென் அப்போ Q0க்கு ஏக்கு இன்புட் என்னன்னு பார்த்துட்டு Q1க்கு ஏ என்ன பார்த்துட்டு ரெண்டையும் வந்து என்ன பண்ணுவோம், யூனியன் பண்ணி பண்ணுவோம். சரி, டீட்டெயில் ப்ரொசீஜர் ஓல்டு வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ Q0க்கு ஏ இன்புட்னா என்னது, என்ன இருக்குது, Q0, Q1. தென் Q1க்கு ஏ இன்புட் வந்து இல்லை, நமக்கு Q1க்கு B தான் இருக்குது, ஏ இல்லை. அப்போ என்ன ஆன்சர் தான் வரும், அதே Q0, Q1 அப்படின்னு தான் வரும். தென் Q0, Q1க்கு B. ஸோ Q0க்கு Bனா Q0 தான், Q1க்கு Bனா எங்கே போகுது, Q2க்கு போகுது. சரியா? அப்போ Q0க்கு B ஆல்ரெடி தெரியும், Q0 ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். Q1க்கு Bனா எங்கே போகுது, Q2க்கு போகுது. கரெக்டாக? இப்போ இது ஒரு ஸ்டேட். ஸோ இனி இதில் எது நியூ ஸ்டேட்டுன்னு பாருங்கள். Q0, Q1 ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. Q0, Q2 நியூ ஸ்டேட். அப்போ அதுக்கு ஃபைன் பண்ணும் Q0, Q2. ஓகே, இப்போ Q0க்கு ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். Q2க்கு ஏன்னா பாருங்கள், Q2க்கு ஏ இன்புட் இல்லை. அப்போ அதே ஏக்கமா B தான். ஓகே, தென் Q0, Q2க்கு B இன்புட்னா என்னென்ன, Q0க்கு Bக்குன்னா Q0 தான் நமக்கு தெரியும். அப்போது Q0 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு. Q2க்கு Bனா எங்கே போகுது, Q3க்கு வந்து மூவ் ஆகுது. அப்போ அது ஒரு ஸ்டேட். தென் இதில் எது நியூ ஸ்டேட், Q0, Q3 வந்து நமக்கு நியூ ஸ்டேட். இப்போ Q0, Q3 வந்து நமக்கு ஒரு நியூ ஸ்டேட்டாக வந்து கிடைக்குது. இப்போ Q0க்கு ஏக்குன்னா 2 வருது, Q0, Q1. Q3க்கு ஏ இன்புட் கிடையாது. அப்போ அதே தான் வரும், Q0, Q1. Q0, Q3க்கு B பார்த்தோம் அப்படின்னா Q0க்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் Q0, Q3க்கு B இன்புட் கிடையாது. அப்போ Q0. இப்போ இதில் ஏதாவது நியூ ஸ்டேட் வந்திருக்கானா, கிடையாது. அப்போ இவ்வளோ தான் நமக்கு ஆல்ரெடி ஓல்டு ஸ்டேட்.
அப்போ டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலைன்னா நியூ ஸ்டேட் எதுவுமே இல்லை. ஸோ வந்து 16 ஸ்டேட்டுக்கும் நம்ம போடுறதுக்கு பதிலாக நமக்கு என்னெல்லாம் ரெக்கார்டு ஸ்டேட்டாக வருதோ அக்செப்டபிள் ஸ்டேட் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் டேபிள் போட்டாலும் இட்ஸ் எனஃப். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளில் NFA டு DFA டீட்டெயில்டாக பார்க்கும்போது நமக்கு எல்லா 16 ஸ்டேட்ஸ்க்குமே நம்ம வந்து DFA வந்து டேபிள் போட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் போட்டோம் PQRS அப்படிங்கிற ஸ்டேட் வச்சு அதுக்கும் அந்த 16 ஸ்டேட்ஸ்க்குமே நம்ம ட்ரா பண்ணியிருப்போம், அந்த டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். பட் அது தேவையில்லை. சரியா? நமக்கு எது அக்செப்டபிள் ஸ்டேட்டாக வருதோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏக்கு என்ன பிக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டாக ட்ரா பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி ஒரு ஆட்டோமேட்டாக ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ இதில் வந்து எது ஸ்டார்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத மார்க் பண்ணிப்போம். Q0 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட். இங்கே நமக்கு எது ஃபைனல் ஸ்டேட்டாக வந்தது? NFAல Q3 ஃபைனல் ஸ்டேட். இப்போ Q3 காம்பினேஷனில் இங்கே என்ன ஸ்டேட் இருக்கோ அது ஃபைனல் ஸ்டேட். ஸோ Q3 காம்பினேஷனில் இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். சரி? அப்போ இது இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். ஸோ நமக்கு என்னெல்லாம் ஸ்டேட் இருக்கோ அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு Q0 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். தென் Q0, Q1 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு. அப்புறமா Q0, Q2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு. அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா Q0, Q3. சரி, இது ஒரு ஸ்டேட். நமக்கு எது ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டேட்? Q0 ஸ்டார்ட் ஸ்டேட். எது ஃபைனல்? Q3 காம்பினேஷன். அங்கே Q3 ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய NFAல Q3 ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கிறனால இதில் எது Q3 காம்பினேஷனில் இருக்கோ அது ஃபைனல் ஸ்டேட். இப்போ எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாமா? பேஸ்ட் ஆன் த டேபிள் Q0க்கு A இன்புட்னா எங்கே போகணும்? Q0 Q1க்கு போகணும். Q0க்கு A இன்புட்னா எங்கே போகணும்? Q0 Q1க்கு போகணும். ஸோ B இன்புட்னா செல்ஃப் Q0லே தான் இருக்குது. தென் Q0 Q1ல A இன்புட்னா அதே எங்கே தான் போகுது? சரி, Q0 Q1ல A இன்புட்னா செல்ஃப் லூப். ஓகே. தென் Q0 Q1ல B இன்புட்னா எங்கே போகணும்? Q0 Q2க்கு போகணும். B இன்புட். கிளியர்? அப்புறம் Q0 Q2க்கு ஏன்னா எங்கே போகுது? Q0 Q1. சரி, திருப்பி போகுது. ஸோ அப்புறம் Q0 Q2க்கு B இன்புட்னா Q0 Q3க்கு போகுது. சரியா? B இன்புட். தென் Q0 Q3க்கு ஏன்னா எங்கே போகுது? Q0 Q1க்கு போகுது. சரி, ஏன்னா கிடையாது, Q0 Q1க்கு போகுது. தென் B அப்படின்னா தான் நமக்கு எங்கே போகுது? Q0க்கு போகுது. இப்போ இங்கே ஸோ Bக்கு எங்கே போகுது? Q0க்கு போகுது. அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி வச்சுருந்தது நமக்கு NFA. கரெக்டாக? ஸோ NFAலேருந்து நம்ம DFA வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ DFAயாக இருந்தால் என்னெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டி? டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனட் ஆட்டோமேட்டா. தட் மீன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே AB அப்படிங்கிற 2 இன்புட் இருக்கணும். A அப்படிங்கிற இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு மூவ் தான் இருக்கும். சரி, மோர் தென் ஒன் மூவ் இருக்கக்கூடாது. ஸோ இதை இந்த DFA சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு NFAல பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒன்லி இந்த Q1க்கெல்லாம் ஒன்லி B இன்புட் தான் இருக்குது, A இன்புட் ஃப்ளோவே இல்லை. அதே மாதிரி Q0லேருந்து A இன்புட்டுக்கு Q0னே இருக்குது, Q1 இருக்குது, 2 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ இது வந்து NFA. நான் அந்த NFAலேருந்து DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பாருங்கள், எல்லா ஸ்டேட்டுக்குமே AB அப்படிங்கிற இன்புட் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். சரி, இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே AB அப்படிங்கிற 2 இன்புட்டும் வந்திருக்கும். A அப்படிங்கிற இன்புட்டுக்கு சேம் இன்புட்டுக்கு மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கும் போயிருக்காது. இப்போ Q0 பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டேபிளுக்கு பார்த்தாலே நமக்கு தெரியும். Q0 A இன்புட்டுக்கு Q0 Q1க்கு மட்டும்தான் போகுது. கரெக்டாக? மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலை. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே ஸ்டேட்டாக எடுத்திருக்கோம். அதனால தான் வேறு ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகாது. சரி, அப்போது A இருக்குது, B இருக்குது. இதுக்கு A செல்ஃப் லூப் இருக்குது, B இருக்குது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா A இருக்குது, B இருக்குது. இதுக்கும் AB. ஸோ எல்லா ஸ்டேட்டும் 2 இன்புட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தான் வந்து மூவ் ஆகும். சரி, இதான் வந்து NFA. அப்போ ஒரு ரகக்ஸை இந்த பேசிக் திங்ஸ் வச்சு நான் கொஞ்சம் பேசிக் விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு டேரெக்டாக நீங்கள் NFAயாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த NFAலேருந்து DFA ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை DFA டயக்ராமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெகெக்ஸை எப்சிலான் என்எஃப்ஐயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி டிஎஃப்ஐயாக பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்த மெத்தடாக கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ.